ஒய் மையமாக கொண்ட ஒரு வட்டம் தரப்பட்டுள்ளது. தரவுகளுக்கு ஏற்ப கோணங்கள் ஏபிசி. ஏபிசியினுடைய பருமனை எவ்வாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 240 பாகைனா இந்த கோணம் சரியா, இந்த கோணம் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள மொத்த கோணம் 360 பாகையாகவே இந்த கோணம் 120 பாகையாக இருக்கும். இது 120னா டிரெக்டா இவர் 120ன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது சரியா. ஒரு கோணம் மையத்துல இருக்கு, இன்னொன்னு பரிதியில இருக்கு. அதனால நம்ம டிரெக்டா அதை கண்டுபிடிக்க முடியாது. இவர் 120னா இவரினுடைய பரிதி கோணம் இந்த கோணம். இது 60 பாகையாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஏபிசிடி இந்த வட்ட நாட்பக்கல்ல இந்த கோணத்தினுடைய எதிர்கோணம் இவர் ஏபிசி. வட்ட நாட்புக்களின் எதிர்கோணங்கள் எவ்வாறு இருக்கும்? மிகை நிரப்பிகளாக இருக்கும். அப்ப ஏபிசியினுடைய பருமன் 180 இருந்து 60 கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். ஆகவே அது 120 பாகையை தரும். 120 பாகையை தரும் ஏபிசி. அடுத்த கோணம் ஏடிசி. ஏடிசி அது டிரெக்டா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமே, 60 பாகை. இவ்வாறு கண்டுபிடிக்கலாம். மையக்கோணம் பரிதி கோணமும் அடுத்து வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை அது ரெண்டையும் வைத்துதான் பெருமானங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம்.